இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வலிமா நாம எல்லாரும் வீட்டை விட்டு கிளம்பும் போது விஜயும் விஜயோட அம்மாவையும் தனியா விட்டுட்டு போறது சரியா இருக்குமா? ஆமாங்க, அவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியே தள்ளி சாத்துங்க. அதுவும் சரிதான். ஆனா அப்ப குருஜி நம்ம கூட்டிட்டு போயிடலாம். நல்ல யோசனை. அதுவும் கரெக்ட் தான். குருஜி நீங்களும் எங்க கூட வாங்க. எங்க குழந்தைய முதல்ல நீங்க ஆசீர்வாதம் பண்ணீங்கன்னா அந்த குழந்தை ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ இல்லம்மா, எனக்கு நிறைய பூஜைகள்லாம் செய்ய வேண்டியது இருக்கு. தியானங்கள்லாம் வர பண்ணணும். குருஜி நல்ல வாக்க சொல்ற நல்ல மனுஷன் நீங்க. முடியாதுன்னா சொல்லாதீங்க. எங்க குழந்தைக்கு கடவுளோட ஆசீர்வாதம் வேணும். வாங்க குருஜி. குருஜி நீங்க வந்தா சந்தோஷமா இருக்கும். நம்ம ஒரு பிளான் பண்ணா இவங்க ஒரு பிளான் பண்றாங்க. இப்ப என்ன பண்றது? வாங்க எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வந்துடலாம். சரி போலாம். அப்புறம் என்ன, ரெண்டு பேரும் வெளில வாங்க. அதெல்லாம் முடியாது. முடியாதுன்னா விட்டுட்டு போயிருவோம்னு நினைச்சியா? காலத்தை புடிச்சு வெளியே தள்ளி கதவை சாத்திட்டு போயிடுவேன். வா வா கிளம்பு. இவங்க கிட்ட என்ன பேச்சு? வாங்க, கிளம்புங்க, வீட்டை பூட்டிட்டு வர வேண்டியதா? நல்லா இழுத்து போட்டுங்க வலிமா, உள்ளே போயிட போறாங்க. வாங்க குருஜி வாங்க. கண்மணி இதோ சின்ன புள்ளி மாதிரி தெரியுதே, அதான் பேபி. என் குலதெய்வம், நம்ம குலதெய்வம் நம்ம குடும்பத்துல வந்து பிறக்க போகுது. மா அண்ணம்மா, நம்ம அண்ணனோட இதய துடிப்பு. மா, நம்ம அண்ணன் திரும்பி நம்ம வீட்டுக்கு வரப்போகுது. டாக்டர், குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்குல்ல? எந்த பிரச்சனையும் இல்ல? எந்த பிரச்சனையும் இல்ல, ஹெல்த்தியா இருக்காங்க. நல்ல growth இருக்கு. எல்லாரும் இதே மாதிரி அவங்கள அன்பா பாத்துக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. அண்ணா அண்ணா உங்களேதான். என்னமோ தெரியல, எல்லாரும் குருஜி சாமின்னு கூப்பிடுறாங்க. ஆனா எனக்கு அப்படி கூப்பிட தோணல. உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எங்க அண்ணன் ஞாபகம் தான் வருது. எங்க குடும்பத்துல நாங்க எல்லாரும் இருக்கோம். ஆனா ஆனா அண்ணன் மட்டும் எங்க கூட இல்ல. உங்களை என் அண்ணனா நினைச்சு கேக்குறேன். வாங்கண்ணா, வந்து என் குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுங்க. அண்ணா ஏன்னா தயங்குறீங்க? வாங்கண்ணா வாங்க. குருஜி வாங்க வாங்க. குருஜி எங்க குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுங்க. குழந்தை எந்த குறையும் இல்லாம நல்ல ஆரோக்கியத்தோட பிறக்கும். உனக்கு என்ன வேணும்? ரொம்பலாம் வேணாம் சார். ஒரு 20 லட்சம் செட்டில் பண்ணிருங்க. மொத்த வீடியோவும் உங்க கையில கொடுத்துட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கேன். 20 லட்சமா? அவ்வளவு பணம்லாம் என்கிட்ட இல்ல. நானே இங்க எம்ப்ளாயி மாதிரி தான். என்ன சார், குடும்பத்தோட மூத்த வாரிசு, இந்த கடையோட அடுத்த முதலாளின்னு சொல்றாங்க. என்ன சார் என்கிட்டே கதை விடுறீங்க? இப்ப பணம் வரலனா எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும் சார். கொஞ்சம் யோசிங்க.
இரு ஒரு நிமிஷம் இரு. ஆ, ஆ. நான் வரேன். ஆ. போங்க போயிட்டு வாங்க. ஆ? இந்தா இதை எடுத்துட்டு கிளம்பு. ஐயோ, உள்ள வையா. ஆ? என்ன சார் இதுல எவ்வளவு இருக்கு? அது எனக்கு தெரியல. அது அப்படி காட்டாத. 1,05,500 ரூபாய் இருக்கு. இந்த பணத்தை வச்சு ஓ அட்வான்ஸா? பேலன்ஸ் அமௌண்ட் சரி நாளைக்கு தரேன். நாளைக்கு கொடுத்துருவீங்கல்ல? கண்டிப்பா கொடுத்துட்றேன்யா. ம், இங்க பாரு, நீ மொத்த எவிடன்ஸும் எடுத்துட்டு வந்துடு. நான் நம்பி போறேன். நான் வந்துட்டு போன விஷயத்தையோ பணம் கேட்ட விஷயத்தையோ ஆரங்கிட்ட சொன்னீங்கன்னு வைங்களேன், வீடியோ லீக் ஆயிரும். பார்த்துக்கோங்க. அப்படிதான். நல்லா சாப்பிடுங்க சார். பொண்டாட்டிக்கும் நல்ல சத்தானதா வாங்கி கொடுங்க. குழந்தை நல்லா வளரணும்ல. நான் வரட்டுமா? பாய். டேய் டேய், அந்த ஃப்ராடு பையலுக்கு பணம் கொடுத்தியா? யாரு? இல்லையே, நான் அதுவும் பணம் கொடுக்கலையே. டேய் ராகவா, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வரேன். எனக்கு வேற வழி இல்லடா. வீடியோவை காட்டி மிரட்டுறான்டா. அது மட்டும் கண்மணிக்கு தெரிஞ்சிச்சுன்னு வையேன், என் பொண்டாட்டி என் புள்ள வாழ்க்கையே போயிரும்டா. எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சரி சரி, அழாத அழாத அழாத, விடு. என்ன வேற என்னடா பண்ண சொல்ற? நீ பதட்டப்படாம இரு, நான் பாத்துக்கிறேன். டேய், நான் கண்மணிக்காக மொத்த சொத்தையும் கூட இறக்க தயாரா இருக்கேன்டா. ஆனா இந்த விட்னஸ், அவனால பிரச்சனை வரக்கூடாதுடா. நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, உள்ள போ. போடா போ. என்கிட்டயே டபுள் கேம் ஆடுறாங்க. வீட்ல எல்லாரும் ஆல்ரெடி உன்னை சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்கயா. நீ என்னையா நடிக்கிற? ஒழுங்கா ட்ரைனிங் எடுத்துட்டு வர மாட்டியா? இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா வந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு கிளம்புற வழிய பாரு. உன் இஷ்டத்துக்குலாம் என்னால ஆட முடியாது. என்ன மிரட்டுறியா? என்ன கூப்பிட்டப்போ என்ன சொன்ன? இதெல்லாம் உன்னோட சொத்து, ஏமாத்தி வாங்கிட்டாங்க தானே சொன்னேன். இங்க வந்து பார்த்தா கதையே வேற மாதிரி இருக்கே. என்ன என்கிட்டே காசு வாங்கிட்டு என்னைய எதிர்த்து பேசுறியா? நான் சொன்னது உண்மையா இல்லையா? என்ன போய் சொல்லி தானே இங்க வர வச்ச? இங்க பாரு, அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொன்னதை மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு கிளம்புனா உனக்கு தேவையானதை நான் செய்வேன். அவ்வளவுதான். வேணானா விடு. உன் தங்கச்சி ஆபரேஷனுக்கு காசு இல்லாம சாவட்டும். விஜி, என்ன கோவம் வருதா? மனசு அப்படியே துடிக்குதா? அப்ப உனக்கு பணம் வேணும்ல? வேலையை முடிச்சு கொடுத்துட்டு நீ கிளம்பிடு. சரி, முடிச்சு கொடுத்துட்டே கிளம்புறேன்.